நான் அங்க போயிருந்த சமயம் காலேஜ்ல இருக்கிற மாதிரி பெரிய பெரிய புத்தகங்களை வச்சு பாடம் எடுத்துக்கிட்டு இருந்தாரு. மாந்திரீகத்துல பல வகைகள் இருக்கு. பேயோட்டுவது, பில்லி சூனியம் வைப்பது, எடுப்பது, ஏவல், செய்வினை கோளாறுகளை நிவர்த்தி செய்வது, இப்படி நிறைய பிரிவுகள் இருக்கு. இதுக்கெல்லாம் தனித்தனியான மந்திர உபயோகங்கள் இருக்கிறதா சொல்லப்படுது. அதையெல்லாம் தனித்தனி பாட புத்தகங்களா வடிவமைச்சு எல்லாருக்கும் புரியற மாதிரி சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறதா சொல்றாரு சலாவுதீன். இந்த மந்திரங்கள் சொல்கிறீங்கல்ல, உங்கள் கிளாஸஸ் எடுக்கிறீங்க, தியரி கிளாஸ் எடுத்துறீங்க. நான் இப்போ காலையில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தீங்க, எல்லாருக்கும் ஒவ்வொரு புக்கு கொடுத்துருக்கீங்க. அந்த தியரியில் என்ன இருக்குது, அந்த மந்திரங்கள்லாம் எங்கேருந்து நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்க? குரு மூலமாக பட்டது தாங்க. எனக்கு மோகன் செட்டியார் கொடுத்து, அவருக்கு சாது சொடலைமுத்து பிள்ளைங்கிறவர் அவர் குருவை கொடுத்து, இப்படி ஒவ்வொருத்தரும் குரு மூலியமாக கொடுத்தது. இது பாரம்பரியமாக வரக்கூடியது. இந்த தியரியில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது? தியரியில் அவங்களுக்கு தேவையான எல்லா விஷயமும் இருக்குது. எது உண்மை எது பொய்யுங்கிறத சொல்லிக் கொடுக்கறது கொண்டு எல்லா விஷயமும் தியரியிலே சொல்லி கொடுத்துருவோம். இந்திய வரலாற்றுல வேத காலத்தை தவிர்க்கவே முடியாது. அப்படிப்பட்ட பாரம்பரியத்தோட இருக்கிற நம்ம நாட்டுல முறையான மாந்திரிக பள்ளிகள் எதுவும் இங்க இல்ல அப்படிங்கிறது தான் இந்த துறையில இயங்கிக்கிட்டு இருக்கிறவங்களோட கருத்து. கேரளாவுல இந்த மாதிரியான மாந்திரிக பள்ளிகள் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சூழல தான் சலாவுதீன் தன்னோட குரு கிட்ட கத்துக்கிட்ட விஷயங்களை எல்லாம் இப்படி ஒரு மாந்திரிக குருகுலத்தின் மூலமா சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காரு.